சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. கதவு திறந்துதான் இருக்கு. சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்ன ஆர்டர் போட்டு 10 நிமிஷத்துல வந்துடும், கவலைப்படாதீங்க. ஏன் அதை நான் ஆர்டர் போட மாட்டேனா? இல்ல, வர வழியில கடையில கூட்டம் அதிகமா இருந்தது, அதனாலதான் சரி ஆர்டர் போட்டு வந்துட்டு நானு 10 நிமிஷத்துல வந்துடும். ஓகே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சொல்லு. ஃபுட் வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லு, என்னால முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். செக்ஷன் 498 பத்தி உச்சநீதிமன்றம் வந்துட்டு ஏதோ ஒரு வேதனை தெரிவிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு வேகமா பரவிட்டு இருக்குது. அதை பத்தின டீட்டெயில் கொஞ்சம் சொல்ல முடியுமா? 498A அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோட். இப்போ பாரத் நியாய சங்கீதா ஆக்ட் படி செக்ஷன் 85 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணவனோ இல்ல கணவனை சேர்ந்தவர்களோ அவங்களோட உறவினர்களோ சரி மனைவியை வந்து கஷ்டப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் இருக்கு அப்படிங்கிறது பாரத் நியாய சங்கீதா ஆக்ட் படி புதுசா அமெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். இதை வந்து நிறைய பெண்களும் சரி அவங்களோட குடும்பங்களும் சரி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற நம்ம நிறைய டிவில நியூஸ்ல பாக்குறோம், நிறைய மேகசின்ஸ் பாக்குறோம், நிறைய நமக்கு நியூஸ் பேப்பர்ல நியூஸா வருது. பட் ஸ்டில் இன்னும் இந்த மாதிரி கேஸ்களும் சரி இப்போ ஃபேக்கான கம்ப்ளைண்ட்ஸும் சரி நிறைய ரைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா வெளியிட்டு இருக்காங்க. சரி, இந்த சட்டம் பெண்களோட பாதுகாப்புக்காக தானே இருக்கு, இதுல ஏன் இவ்வளவு வேதனை தெரிவிக்கணும்? பெண்களோட பாதுகாப்பு தான். நிஜமா பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான செக்ஷனையும் சரி தண்டனையும் சரி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்டில் இந்த பேரை சொல்லி நிறைய பேர் நான் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், நீ நான் சொல்றத பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு தெரியும் போது தான் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த செக்ஷன் கீழே வந்துட்டு யார் யார் மேல எல்லாம் புகார் கொடுக்கலாம்? யார் மேல, தட் இஸ் யாரோட தூண்டுதலின் பேர்ல இந்த குடும்பம் நடந்துச்சோ இல்ல அவங்களுக்கு இந்த குரூவல்டி நடந்துச்சோ இன் ஸ்பெசிபிக், அதாவது கணவராலேயோ இல்ல கணவரோட உறவினராலேயோ அவங்க டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இல்ல சர்க்கம்ஸ்டன்ஷியலாவோ அவங்களுக்கு வந்து கொடுமை நடக்குதுன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா பிசிக்கலி மென்டலி எந்த முறையிலையும் சரி கொடுமை அந்த பொண்ணுக்கு வரதட்சணையாகவும் சரி இல்ல வேற ஏதாவது பண்ணக்கூடாத விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி துன்புறுத்தினாங்க கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து டைரக்டாவே அப்ளை ஆகும். சரி, இந்த பிரிவுல எல்லாம் புகார் கொடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள்லாம் தேவைப்படுது? உங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நேரா பார்த்தவங்களும் சரி இல்ல அதை கேட்டவங்களும் சரி, இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் போனவங்க கேட்டவங்க அந்த மாதிரி நடக்கிறவங்களும் சரி இல்ல ரெகுலரா இது ஒரு ஹேபிட்டாவே பண்ணுவாங்க இல்ல குடிச்சிட்டு வருவாங்க, நீங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த உங்களை ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்க, உங்களை வந்து மென்டலி டார்ச்சர் பண்றாங்க இல்ல பிசிக்கல் அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா சில பேருக்கு நம்ம காமிக்கலைனாலும் சரி அவங்களை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களோட க்ரூவல்ட்டியை ப்ரூவ் பண்ற மாதிரி என்னென்ன எவிடன்சஸ் இருக்கோ மெசேஜ்லையும் சரி வீடியோஸ்லையும் சரி கண்டிப்பா இது வந்து பிஹேவியர் ஒரு சைக்கோ மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம் வந்து இப்போ அப்ராட்லலாம் வந்து நிறைய பேர் வந்து சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் அட்வைஸ்லாம் கூட அலவுடு. ஆனால் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் கம்மி. ஸோ ஒருத்தர் பிஹேவியரல் பேட்டர்ன் இப்படி தான் இவங்க வந்து சைக்கோவா இருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றது நம்ம இந்தியாவை பற்றியும் கஷ்டம். ஆனால் இந்த டைம்ல வருவாங்க, இந்த மொமெண்ட்ல இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது நம்மளால சில பேரை வச்சு ப்ரூவ் பண்ணிக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ நெய்பர்ஸ் மூலமாவோ. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எவிடன்ஸா காமிச்சிக்க முடியும். இப்போ உங்களுக்கு காயம் பட்டிருக்கு அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, மெடிக்கல் பில்லு மெடிக்கல் ப்ரூஃப்ஸ், இன்கேஸ் டாக்டர் வந்து உங்களுக்காக ரிலை பண்ணி உங்களுக்கு விட்னஸ் கொடுப்பாரு அப்படின்னா நீங்க அவங்கள கூட விட்னஸா கூப்பிட்டுக்கலாம், எல்லாமே வந்து செல்லும். சரி, இந்த செக்ஷன்ல வந்துட்டு புகார் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நேரடியாக காவல் நிலையத்துக்கு தான் போகணுமா இல்ல வழக்கறிஞர் மூலியமா டைரக்டாவும் நீதிமன்றத்தை அணுகலாமா? ஜென்ரலா இந்த மாதிரி விஷயம் நடக்குதுனாலே நீங்க வந்து 100க்கோ இல்ல விமன் ஹெல்ப் லைனுக்கோ கால் பண்ணுவீங்க, உங்களுக்கு அப்பவே இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிடும், அவங்க வந்து என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேஷனுக்கு போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சம்பந்தப்பட்டவங்க ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு போய் கூட நீங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணலாம் இன்கேஸ் ஸ்டேஷன்ல எடுக்க மறுத்தா. சரி, இந்த செக்ஷன்ல ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, அந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு குற்றமா நிரூபிக்கப்படுது அப்படின்னாக்கா குற்றவாளிக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும்? மினிமம் 3 இயர்ஸ்ல இருந்து 7 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் சான்சஸ் இருக்கு, ஃபைன் இம்போஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு பிசிக்கலி டார்ச்சர் இருந்துச்சு, உடல் ரீதியா வந்து உங்களுக்கு டார்ச்சர் இருந்துச்சு, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போறீங்க அந்த அக்கரன்சஸ்னால அப்படின்னா அது சரியாகிறதுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு அதுவும் கோர்ட் அவார்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ப்ரூஃப் இருக்கணும். செக்ஷனை மிஸ்யூஸ் பண்ணி தப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு என்னென்ன தண்டனை இருக்கு? இந்த செக்ஷனை தப்பா பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்ல ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்க மேல டிஃபமேஷன் சூட் ஃபைல் பண்ணலாம், அவங்களுக்கு மான நஷ்ட வழக்கு கூட நீங்க ஃபைல் பண்ணிட்டு உங்களுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டெம்ப்ட் சார்ஜஸும் போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சட்டம் வந்து எப்பவுமே காமன் தான், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி.
இதை மிஸ்யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையா இருக்கு. சட்டம் வந்து பொதுவாகவே பெண்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க பொறுப்பையும் சரி கடமையும் சரி இன்கேஸ் தப்பா இருந்துச்சுன்னா அது அவங்க பக்கம் தப்பு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதையும் சரி தெளிவா பண்ணாங்க அப்படின்னா சட்டம் எல்லாருக்கும் கை கொடுக்க தான் செய்யும். ஸோ அதனால கணவர்கள் நீங்க கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. சட்டம் எப்பவுமே உங்களுக்கும் தான். எந்த ஒரு சட்டம் வந்தாலுமே அந்த சட்டத்தை தப்பா பயன்படுத்துறதுக்கு அதை மிஸ்யூஸ் பண்றதுக்குனே ஒரு குரூப் வந்துட்டு இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் செய்கின்ற ஒரு சில தவறுகளால வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அந்த சட்டமே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிப்பு வேலைகளும் நடக்குது. அதனால சட்டத்தை தப்பா பயன்படுத்துறவங்க மேலேயும் சட்டப்படி புகார் கொடுத்து அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த 498A மனைவி வந்து தப்பா தன் மீது பிரயோகப்படுத்திட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலமாவே கணவர்கள் வந்து அதுக்கு பரிகாரம் தேடிக்கலாம். ஸோ சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தான். காலிங் பெல் அடிச்சிருச்சு. நம்ம ஃபுட்டு தான் வந்துருச்சு நினைக்க சொன்ன டைத்துக்குள்ள வந்துச்சு பாத்தீங்களா. நான் உனக்கு கேட்ட ஹெல்ப் பண்ணிட்டேன், நீ எனக்கு கேட்ட ஹெல்ப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நோட்டீஸ் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் கிட்ட போய் நீங்க பேசுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பே பண்ணிட்டேன், நீங்க பேசுங்க, நீங்க கண்டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க சொல்றத பேங்க் கிளியரா கேட்கணும் அப்படிங்கறது தான் பாரோவரோட ரைட். ஸோ உங்களோட ரைட் நீங்க கிளியரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதையும் மீறி அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டோட பர்மிஷன் வாங்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போய் உங்களோட உரிமை என்ன, உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா கோர்ட் உங்க தரப்பு நியாயத்தையும் கண்டிப்பா கேட்கும், உங்களுக்கு உண்டான நீதியும் வழங்கும். உங்களோட ப்ராப்பர்ட்டியை ஜஸ்ட் லைக் தட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி யாராலையும் அபகரிக்க முடியாது. அப்படி அபகரிச்சாலும் சட்டப்படி தப்பு.